அன்னபூர்ணி படத்தில் நயன்தாரா மேம் செஞ்சு அசத்தி காட்டின நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் உட்கார ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அதில் அரை கப் பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த அந்த பருப்பை 2-3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் தண்ணிங்கிற அளவில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். பருப்பு அந்த ஸ்வீட்டுக்கு ஏற்ற பதம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் காட்டுற மாதிரி ஒரு விரல் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா பருப்பு தானாகவே நசுங்கி வரும். அப்புறம் வேறு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு 10-15 முந்திரியை நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். என்னை மாதிரி முந்திரி இஷ்டம் இல்லாதவங்க கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த அதே நெய்யில் 2 ஸ்பூன் நெய் அல்லது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை கப் வெள்ளை ரவையை பொரிய நல்லா வறுத்துக்கலாம். அந்த ரவை நல்லா வறுத்து வரும்போது அதில் 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ரவையும் தேங்காயும் பொன்னிறமாக வறுத்து வரும்போது அதில் 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமில் மண் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் ரவை தேங்காய் 3ம் அந்த பூர்ணம் ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா கலந்துக்கலாம். பாசிப்பருப்பு அது கூட நல்லாவே மசிஞ்சு கலந்து வந்த உடனே ஏலக்காய் தூள் அல்லது ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து வச்சு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஸ்வீட்டை டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட், எப்போவுமே ஸ்வீட்டு செஞ்சோன்னா அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போடணும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை பாதாம்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். முந்திரியெல்லாம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நெய் தழும்ப விட்டு அந்த உட்கார ஸ்வீட்டை கிண்டி எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ஃபேமிலிக்கோ எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அடி தூளுங்க. அவ்வளோதான், நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரு ரெடி.